Welcome to Purple Neela Cinema. பாலகணேஷ் மற்றும் முயலன் வெயிலின் ஆட்டம் அதிகமாக இருந்தது. பாலகணேஷ் தன் பெரிய தலையை ஒரு மர நிழலில் சாய்த்து, அப்பாடா, சலிப்பாக இருக்கிறதே, செய்வதற்கு ஏதும் இல்லையே என்று தனக்குத்தானே முணுமுணுத்தான். அப்போது தகதகவென செடிகள் மத்தியில் ஏதோ ஒன்று பாய்ந்து ஓடியது. அதுதான் முயலன், வேகமான முயல். அவன் புதிதாக முளைத்த இளம் கீரைகளைத் தேடிச் சென்று கொண்டிருந்தான். பால கணேஷ் உற்சாகத்துடன் எழுந்து, ஏய் முயலன், நீ அவ்வளவு வேகமாக ஓடுகிறாயா? என் வாகனம் மூஷிகனுடன் போட்டி வைப்போமா என்று கேட்டான். மூஷிகன் அருகில் தயாராக நின்றிருந்தது. முயலன் சற்று யோசித்தான். தேவக்குமாரரே, உங்கள் தேர்ச்சியுடன் நான் எப்படி போட்டி போட முடியும்? சரி, இந்த பெரிய மாந்தோப்பைச் சுற்றி வந்து யார் முதலில் வருகிறார்கள் என்று பார்ப்போம் என்று ஒத்துக்கொண்டான். தயார், ஓடு. பாலகணேஷ் சிரித்துக்கொண்டே மூஷிகன் முதுகில் ஏறினான். மூஷிகன் சின்னஞ்சிறிய கால்களால் தரையை உதைத்து வேகமெடுத்தது. முயலன் ஒரு வினாடியில் மின்னல் பாய்ச்சல் காட்டினான். முயலன் புற்களின் ஊடே மறைந்து மீண்டும் வெளிவந்து மின்னல் வேகத்தில் முன்னேறினான். மூஷிகன் நேர்மையாக ஓடினாலும் இந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. மூஷிகனின் மூச்சு சற்று இரைத்தது. பாலகணேஷுக்கு பொறுமை குறைந்தது. நான் ஒரு சின்ன தந்திரம் செய்வேன் என்று நினைத்தான். வெற்றி விரைவில் வேண்டும் என்ற ஆவலில் அவன் தன் துதிக்கையை உயர்த்தி ஒரு சிறிய இடமாற்று மந்திரத்தைச் செய்தான். ஆனால் இலக்கை சரியாக குறிவைக்கத் தவறிவிட்டான். அவன் மாந்தோப்பின் கடைசி மூலையில் இறங்குவதற்கு பதிலாக வழியில் இருந்த கொய்யா புதருக்கு அருகில் இறங்கினான். ஓட்டப்பந்தயத்தை மறந்து கொய்யாவின் வாசனையில் மயங்கினான். சில கணங்களில் முயலன் அந்த கொய்யா புதரை கடந்து சென்றான். பாலகணேஷ் சிரித்தவாறே, முயலன், இவ்வளவு அவசரம் ஏன்? இங்கே வா, இந்த சுவையான கொய்யா பழத்தை உண்போம் என்று அழைத்தான். முயலன் மெதுவாக வந்து பழத்தை பெற்றுக்கொண்டான். ஓட்டப்பந்தயத்தை விட நாம் பகிர்ந்து உண்பதுதான் இனிமையான மகிழ்ச்சி தருகிறது என்று பாலகணேஷ் சொன்னான். அன்று முதல் பந்தயங்கள் மறந்து இருவரும் நண்பர்களாகவே அலைந்தார்கள்.